இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஹை ப்ரோட்டீன் கிரேவி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். சோயாவை வச்சு வெஜிடேரியன்ஸ்க்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். நாங்கள் ப்ரோட்டீனுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் இந்த சோயாவை கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அங்கே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அதுக்குள்ளே அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் 3 பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் வதக்கிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வரணும். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா அந்த கட்டிலாம் உடச்சி விடுற மாதிரி நல்லா அழுத்தி கலக்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் அங்கே உப்பு செக் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க சோயாவை சேர்த்து மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் சிம்லேயே கொதிச்சுட்டு இருக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கடைசியாக இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி நிறைய சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.